NCERT grade 11 chapter 7 equilibrium book back question answers பார்த்துட்டு இருக்கோம். Question number 7.15 at 700 Kelvin an equilibrium constant for the reaction கொடுத்துட்டாங்க 54.8 and 0.5 mole per liter concentration கொடுத்துட்டாங்க of HI is present at equilibrium at 700 Kelvin கொடுத்துட்டாங்க. What are the concentration of H2 and I2 assuming that we initially started with HI அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ HIலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அதோடைய கான்சன்ட்ரேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அதுக்கான ரியாக்ஷன் இதோடைய ரிவர்ஸாக தான் இருக்கும். அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள், HI தட் இஸ் ஈக்குவல் டு அட் ஈக்லிபிரியம் இங்கே நான் 2HIன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன இடத்துல H2 + I2 அப்படின்னு வரும். இதுதான் ரிவர்ஸ். ஸோ அப்போ இதோடைய கேசி ஏன்னா கேசி ரேஷனல் இருக்கேன் தட் இஸ் ஈக்குவல் டு 1/kc கரெக்டாக. முதல் இதுக்கான கான்சன்ட்ரேஷன் எழுதலாம். அப்போ கேசி டேஷ் தட் இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2 into concentration of I2 and divided by concentration of HI the whole square. இப்போ ஈக்லிபிரியத்தில் ஐயோட கான்சன்ட்ரேஷன் 0.5 மோலார் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் H2 and I2 1:1 ரேஷியோவில் இருக்கிறதுனால நான் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா இதோடைய கான்சன்ட்ரேஷனாக நான் எக்ஸ் இதோடைய கான்சன்ட்ரேஷனை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நேரம் நமக்கு இட் வில் கிவ் 2x x ஸ்கொயர். அப்போ நேரம் நமக்கு kc dash that is equal to x square divided by 0.5 the whole square ரைட்டா. அண்ட் கேசி டேஷோட வேல்யூ என்னது இங்கே என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள், கேசி டேஷ் தட் இஸ் ஈக்குவல் டு 1/kc. கேசியோட வேல்யூ 54.8. அப்போ கேசி டேஷ் தட் இஸ் ஈக்குவல் டு 1/54.8. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 0.25 ரைட் டிவைடட் பை 54.8 இது எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு √0.25 டிவைடட் பை நமக்கு 54.8 ரைட். ஸோ அப்போ இதோடைய எக்ஸ் வேல்யூ நமக்கு என்ன வரும் அப்படின்னா 0.0675 வருதுப்பா. இதுதானது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2 and I2 அதானே கேட்டிருக்காங்க இல்லையா. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2 and I2 கேட்டிருக்காங்க. ஸோ H2 I2 ரெண்டும் சேமாக இருக்காங்க, ரெண்டுக்குமே ஒரே வேல்யூ தானே வரும். 0.0675 மோலார் வரும். ஸோ ஆன்சர் 0.0675 மோலார் ரைட். தேங்க்யூ.